பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை மீண்டுமாக இந்த காணொளி வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. பிரியமானவர்களே, எங்களுக்காகவும் எங்களுடைய திருச்சபை ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய ஊழிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களிலே நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப குறிப்புகள், ஜெபிக்க வேண்டிய காரியங்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். தெரியப்படுத்தும் போது நாங்கள் அதற்காக ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று நாம் அதில் பார்க்கிறோம். ஆம், இந்த மாதத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக இருப்பார். ஏனென்றால் நீங்கள் பல விதங்களிலே பல காரியங்களை சிந்தித்து ஆறுதலற்றவர்களாய், பிள்ளைகள் காரியத்தை குறித்து, அவருடைய படிப்பு காரியத்தை குறித்து மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். ஆனால் சில காரியங்களிலே ஏமாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளுகிறீர்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராக இருப்பார். ஆம், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆறுதலாய் இருப்பாரானால் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும், காரியங்களெல்லாம் போராட்டமாக இருந்தாலும், அதன் நடுவே நாம் தைரியமாக இருந்து அந்த போராட்டமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வர முடியும். ஆகவே ஆறுதல் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தரை உங்களோடு கூட வைத்து கொள்ளுங்கள். ஆம், ஆண்டவர் மீண்டுமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தருக்குள்ளே புதுசு, நான் ஆண்டவரை இப்போ தான் அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் யாராவது ஒருவர் தேற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது இருக்குது, நான் ஒரு சிறு பிள்ளையை போல இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை பிரியமானவர்களே. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த இரக்கம், அந்த ஆறுதல் பரிசுத்தவான் பவுலுக்கும் தேவைப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், 2 கொரிந்தியர் 1:3 நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்கள் நினைக்கலாம், நான் பலவீனமாய் இருக்கிறதுனால தான், நான் ஒரு பலவீனமான பாண்டமாய் இருக்கிறதுனால தான் நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன். அப்படி கிடையாது. இந்த உலகத்திலே பல காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் நம்மளை காயப்படுத்தி மிகவும் வேதனைப்படுத்துகிற ஒரு பாதையிலே கொண்டு போய் விடுகிறது. அதனால தான் ஆறுதல் படுத்துகிற தேவன் நம்ம கூடவே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய தேவதாசன். அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு அவர் சகல காரியங்களிலும் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 1:4, 2 கொரிந்தியர் 1:5, 2 கொரிந்தியர் 1:6, 2 கொரிந்தியர் 1:7 இப்படி ஆறுதலை குறித்து அருமையான பவுல் அவர் பேசுகிறார். என்ன, எங்கள் தேவன் எல்லா காலகட்டங்களிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் எங்களோடு கூட இருந்து சகல காரியங்களிலும் எங்களுக்கு ஆறுதல்களை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார்,
இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, கலங்காதிருங்கள். உங்கள் தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட நடந்து வருவார். ஆம், பாருங்கள், வேத புஸ்தகத்திலே யாருக்கெல்லாம் கர்த்தர் ஆதரவாக ஆறுதலாக இருந்தார் என்று சொன்னால், பிரியமான தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷனை குறித்து நாம் கேள்விப்படும் போதெல்லாம் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு ராஜா என்று சொல்லி நாம் பேசுவது உண்டு. ஆனால் அந்த மனுஷனுக்கு ஆறுதல் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அருமையான பிரியமான தாசன் தாவீதுக்கு நெருக்கம் இருந்தது. அவர் ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டார், ஆண்டவரே முடியலப்பா, என் தேவனே என்னால் முடியல ஆண்டவரே, கூக்குரல். இதே போல ஒரு சூழ்நிலையில் சகோதரனே சகோதரியே நீங்கள் இருந்தாலும், தாவீதுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் இந்த நாளிலே அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது 2 சாமுவேல் 22:17 உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். ஆம், இந்த மாதத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன், தாவீதுக்கு ஆறுதலை செய்த தேவன், உயரத்தில் இருந்து கரம் நீட்டி தூக்கி எடுத்த தேவன், உங்களுக்கும் ஆண்டவர் இந்த மாசத்திலே ஆறுதலாய் பல சம்பவங்களை கர்த்தர் நடக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு ஆறுதலை கொடுப்பாரு, நான் நம்புகிறேன். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு, நான் நம்புகிறேன். அதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் எனக்கு ஆறுதலையும் என் காரியத்தை சரி செய்கிற வரைக்கும் நான் எப்படி இந்த பாதையை கடந்து போகிறேன் என்று புரியவில்லை. காரணம், எனக்கு ஆறுதல் இல்லாததினாலே பலவிதமான சிந்தையோடு கூட இரவிலே தூங்க முடியாமல் அழுது கொண்டு நான் விழித்து காணப்படுகிறேன். ஆண்டவர் என்ன ஆறுதல் படுத்துகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, அதுவரைக்கும் தேவன் உங்களை சந்தித்து ஆறுதல் படுத்துகிற வரைக்கும் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுருவின் புஸ்தகம் 1:18 1:19 சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இரவிலே தூங்க முடியாம வேதனையோடு கவலையோடு பாடோடு கூட காணப்படுகிற தேவ பிள்ளையே, தூங்க முடியலையா? இரவில் நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா இரத்தத்துக்குள்ள சொல்லுங்க, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை, என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னோடு கூட கவலைப்படுகிற என் மனைவி அல்லது என் கணவன், என் பிள்ளைகளை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த அறை முழுவதையும் இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களை தூங்க விடாம அழுத்துகிற அந்த பாரங்களில் நின்று கர்த்தர் உங்களை தூக்கி அவர் இரத்த கோட்டைக்குள்ள வைத்து கொண்டு உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஆம், இப்படியெல்லாம் நாம் இந்த பாதைகளை கடந்து போக வேண்டும் என்று தேவன் வைத்திருப்பார். ஆனால் அது வரைக்கும்
கேடகமாய் நமக்காக இயேசு சிந்தின இரத்தத்திற்குள்ள ஒவ்வொரு நாளும் பாடுபடும் போதெல்லாம், தூக்கம் வராத போதெல்லாம், துக்கம் நெஞ்சை அடைக்கிற பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. ஒரு பெரிய நிம்மதி உங்களை ஆளுகை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்று. இரண்டாவது காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:4, அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். ஆம், இரண்டாவது சொல்லுங்க, உங்க சிறகுகளால் எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே என்னை மூடுங்க, என் குடும்பத்தை மூடுங்க. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய சிறகு நம்மளை மூடும்போது பெரிய ஆரோக்கியம். ஆம், பாருங்கள், சங்கீதம் 91:5, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். தேவனுடைய செட்டை நம்ம மேலே இருக்கும்போது ஒரு பயம் வராது, ஒரு பெரிய சமாதானம் உங்களை மூடிக்கொண்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஆறுதலற்று காணப்படும் போதெல்லாம் வேற ஏதோ செல்போன், திரைப்படம், லேப்டாப் மற்றுமாக ஏதோ ஒரு கேளிக்கை விடுதிக்கு செல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஏசப்பா உங்க சிறகுகளால் என்ன மூடிக்கொள்ளுங்க. சொல்லி பாருங்க, ஒரு ஆரோக்கியம் உங்களை ஆளுகை செய்வதை பார்ப்பீங்க. ஏன்னா மல்கியா 4:2 அவருடைய செட்டைக்கு கீழே ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. 2. மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நீங்க சாதாரணமாக நினைக்கக்கூடாது. துக்கத்தில் இருக்கும்போது அருமையான தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 119:92, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வேத வசனத்தை அதிகமாக நினைவு கூறுங்க, அதிகமாக வாசிங்க, அதிகமாக தேவ சமூகத்தில் அப்படியே தியானித்து பழகுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை நம் துக்கத்திலே நம்மளை தாங்குகிறதாக இருக்கிறது. ஆம், சங்கீதம் 119:93 சொல்லுகிறது, நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்லுகிறார். ஆக நீங்கள் துன்பப்படும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பயப்படாத, நானே உனக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆம், அப்படியே கர்த்தர் செய்வார். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஆறுதல் கொடுக்கிற வரைக்கும் நான் என்ன செய்யட்டும் என்று சொன்னால், ஒன்று செய்யுங்கள், உங்களை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்கள். இரண்டாவது, அவருடைய செட்டையின் நிழலிலே தஞ்சம் புகுந்து கொள்ளுங்கள். மூணாவது, அவருடைய வார்த்தையை உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டால் தேவனுடைய ஆறுதலை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்ப்பீங்க, உங்கள் கம்பெனி மற்றுமாக உங்கள் உறவுகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துகிறதை நீங்கள் உணர்வீர்கள். மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை, நானே உனக்கு ஆறுதல் அளிக்கிறவர். எல்லாரும் தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு ஆறுதலை தாங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஆறுதலை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிடம் என்னோடு கூட கண்களை மூடி ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நாளிலே துக்கத்தோடு வேதனையோடு கூட காணப்படுகிற உம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறேன். ஏசாயா 51:12 படி நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொன்னீரே.
இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுடைய ஆழ் மனதிலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்திலே ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகளுடைய வேலை செய்கிற, தொழில் செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு ஆறுதல் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அவருடைய முகங்களில் வழிகிற எல்லா கண்ணீர்களையும் துடைத்து உங்க பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுங்க. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.